வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மீனா கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ரோகிணி மீனாக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி ரொம்ப கேவலமான ஒரு வேலைய ரோகிணி பண்றாங்க. ரோகிணி பண்ண விஷயத்துல எல்லாத்தையும் முறியடிச்சு மீனாக்கு குழந்தை பிறந்ததா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு சூப்பரான ட்விஸ்டும் இந்த கதைக்குள்ள இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுக்குங்க. அப்படின்னு ஞாபகம் லைக்கையும் தட்டி விட்டுருங்க. மீனா வீட்டுல எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல. மீனாவோட அம்மா சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணுக வாழ்க்கை ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளைங்க 2 பேருமே ரொம்ப தங்கம் மாதிரி இருக்காங்க. மீனாக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கும் மேல ஆகுது. அவ ஒரு நல்ல செய்தியே சொல்லவே இல்ல. நீங்க தான் அதுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா. என்னம்மா ரொம்ப சுவாரஸ்யமா வேண்டிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சீதா. ஆமாண்டி, என் பிள்ளைகளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கு, என் பையனோட வாழ்க்கையும் நல்லா இருக்குது. என்ன மீனாக்கு ஒரு குழந்தைன்னு அவளுக்கு ஒரு வாரிசு வேணும், அதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதம்மா, வேண்டிக்கிட்டேல விடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சீதா. அண்ணாமலை வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா மாமா நான் பூ கொடுக்க கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா முத்து கிளம்பிட்டானா? மாமா உங்ககிட்ட காலையில அவரு சொல்லிட்டு தானே மாமா போனாரு. இல்லம்மா அவன் இன்னும் சாப்பிட வரல, அதான் கேட்டேன், வந்துட்டு போயிட்டானோ என்னமோன்னு. இல்ல மாமா அவருக்கு ஏதோ அர்ஜென்டா சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு மாமா. ஓ சரி சரிம்மா, சரி மாமா போயிட்டு வரட்டும். நீ எங்க பூ கொடுக்க கிளம்பிட்டியாமா? ஆமா மாமா லேட் ஆயிடுச்சு, ஒரு ஆர்டர் வேற குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க மாமா. அவங்க கிட்டயும் பேசிட்டு அப்புறம் வரேன், மத்தியானம் வந்துருவேன் மாமா. ஓ சரிம்மா சந்தோஷமா, நீ பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனாவும் கிளம்பிட்டாங்க. மீனா வண்டியில போயிட்டு இருக்கப்போ ஒரு போன் கால் வருது. வேற யாருங்க, முத்து தான் கூப்பிடுறாங்க. மீனா எங்க இருக்கு மீனா? எங்க? நான் பூ கொடுக்க வந்துட்டேங்க. அட அப்படியா, நான் உன்னை பாக்கலான்னு நினைச்சேன். என்னாச்சுங்க திடீர்னு பாக்கலான்னு நினைச்சேன்லாம் சொல்றீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம் மீனா. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, அது உங்ககிட்ட சொல்லலான்ட்டு தான் வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ பூ கொடுக்க கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லைங்க, மத்தியானம் நான் வீட்டுக்கு வந்துருவேன், நீங்க என்னன்னு சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம நீ வீட்டுக்கு வந்துருவேல மீனா. மீனாவும் கண்டிப்பா வந்துருவாங்க, நீங்களும் வீட்டுக்கு வந்துருங்க, சாப்பிடறதுக்கு மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. வந்துடும் மீனா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு முத்து. அதுக்கப்புறம் மீனா மத்தியானம் சாப்பிடறதுக்காக வர்றாங்க. மாமா உங்களுக்கு சாப்பாடு போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா நானே போட்டு சாப்பிட்டேமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா மாமா, சரி சரி, ரொம்ப பசி எடுத்துருச்சுமா, அதனாலதாம்மா சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல மாமா, நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டுங்களா அப்படிங்க. அடடா அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாவா, சாப்பாடு எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? ஏன் எனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட மாட்டேனா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. கரெக்டா முத்து அங்க வந்துடுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வாடா முத்து, என்னடா காலையில சாப்பிட வரல? சவாரி இருந்துச்சுப்பா, அதனாலதான் நான் சாப்பிட வரல. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம்ப்பா, மீனா நீயும் வா உட்காரு, நான் சொல்றேன் அப்படிங்கவும். என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. ரொம்ப சந்தோஷமாயிருது எல்லாத்துக்கும். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா இப்போ ஒரு கார், செகண்ட் ஹேண்ட் கார் வந்திருக்கு, அது நல்ல கண்டிஷன்ல இருக்கு, வாங்கி 1 வருஷம் கூட ஆகல, 50,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு, அது ஒரு டீ போர்டு வண்டி தான் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷங்க. எவ்வளவுக்கு சொல்றாங்க? மீனா என்ன இதுல ஒரு சந்தோஷம்னா, அவங்க இந்த வண்டியை நல்லா பாத்துக்கிட்டா போதும், பணம் உனக்கு காசு இருக்கப்ப. அப்பா வண்டியோட ஓனரு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடு போதும்னு சொல்லிட்டாரு. அவரு துபாய் போறாருப்பா, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை, இந்த காரை நல்லா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னாரு. நான் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டேன்ப்பா, ஏன்னா என் காரை அவர் நல்லா வச்சிருக்கல, நானு அதை பார்த்துட்டு தான் அவரும் இந்த காரை கொடுக்கறதுக்கு முன் வந்தாருப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ரொம்ப சந்தோஷங்க, நம்ம 3வது கார் வாங்க போறோம்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஆமா மீனா, நம்ம 3வது கார் வாங்க போறோம், 3 காருக்கு ஓனரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு முத்து. அப்புறம் இந்த காசெல்லாம் மாசம் மாசம் கொடுத்துடலாம் தான்ப்பா இருக்கேன், நம்மளால முடிஞ்சது வர வருமானத்துல கொடுத்தலான் இருக்கேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷம் முத்து, இந்த விஷயத்த எனக்கு நீ சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாட்டுக்கிட்டே இதை கூப்பிட்டு சொல்லிடுடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. கண்டிப்பா சொல்லுவோம்ப்பா அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. நீங்க இந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாடுறதுக்கு நான் போய் கேசரி கிளறிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா போய் கேசரி கிளறிட்டு வந்து முத்துக்கு அண்ணாமலைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி எல்லாத்துக்கும் போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு முத்து. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. வீட்டுல இருக்க
எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா. முத்து ரவிக்கு தான் ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவி எல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜயா என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எதுக்கு நீ ஸ்வீட் செஞ்ச அப்படின்னு கேக்குறாங்க மீனாவை பார்த்து. அத்தை, இவரு 3வது கார் வாங்க போறாரு, பேசிட்டாரு, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனேவே என்ன 3வது காரா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். முத்து இத பாத்துட்டு என்னடா ஓடுகாலி என்ன திருத்துன்னு முழிக்கிற, என்னடா இது இவன் 3வது கார் வாங்கிட்டானேன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லவன். சாச்சா, காரு தானே வாங்கியிருக்கு, இதுனா பெரிய விஷயமா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, அவன் தொழில முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கான்டா, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு பொறாமப்படாத அப்படின்னு சொல்றாரு. நான் எங்கப்பா பொறாமப்பட்டேன், இவன்லாம் என் கால் தூசிக்கு வர முடியுமா, நான் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சரி சரி, உன்னோட பிசினஸ் மேன் புராணத்தை எல்லாம் விட்டுட்டு இதை என்ஜாய் பண்ணு அப்படின்னு முத்து சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, டே பாட்டி கிட்ட சொல்லிட்டியாடா? சொல்லிட்டேன்ப்பா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் அம்மா கிட்ட பேசணும்டா, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு நல்ல விஷயம் எல்லாமே நடக்குது, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாமான்னு கேட்டாங்கடா, நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேக்குறாரு. அண்ணாமலை, தாராளமா போயிட்டு வரலாம்ப்பா, என்னைக்குன்னு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் எப்ப லீவு கிடைக்குதோ அப்ப போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. ரவியும் சொல்றாரு, ஆமாப்பா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு, நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கும் போது ஸ்ருதி கேக்குறாங்க, குலதெய்வ கோயிலா அப்படின்னா அப்படின்னு சொல்லவும், நம்ம குலத்துக்கே அவங்கதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்துக்கான டெபினிஷனை சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. அவங்கதான் நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம்மா, அவங்கக்குள்ள போய் நம்மள நல்லா வாழ வைக்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டு வரணும்ல, அதுக்குதான் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஓ சூப்பர் அங்கிள், செம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் குலதெய்வம் கோயில பாக்குறதுக்கு அப்படின்னு சுத்தி சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, பழகுரலு குலதெய்வம் கோயில்ல ஆறெல்லாம் ஓடுது பழகுரலு, செம்மையா இருக்கும், அங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப போலாம், எப்படா எல்லாத்துக்கும் லீவு அப்படின்னு கேட்கவும், அப்பா சனி ஞாயிறுனா ஓகேப்பா, நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும், சனிக்கிழமை ஈவினிங் கிளம்பணும்னா பாட்டி வீட்டுல தங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுவும் கரெக்ட் தான், நீங்களா என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜ், நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரா குலதெய்வம் கோயிலுக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்றாரு. டே, உன்ன ஒரு ஆளாவே சேர்த்துக்கிறது இல்லடா, நீ எப்பயோ வா அப்படின்னு முத்து சொல்றாரு. டே முத்து, அப்பா சரிப்பா நான் பேசாம இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம், நீ என்ன விஜயா ஒன்னும் பேச மாட்டேங்கிற, நான் என்னத்தங்க போய் சொல்றது, குலதெய்வம் கோயிலுக்கு போறது எல்லாம் நல்லதுதான், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயாவும். அதுக்கப்புறம் எப்படியோ சனிக்கிழமை வருது, குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க. முதல்ல பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போறதா எல்லாரும் முடிவு பண்றாங்க. இப்ப பாட்டி வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. மனோஜ் மட்டும் வரல. அன்னைக்கு காலையிலன்னு பார்த்து வீட்டுல சாப்பாடு எதுவும் செய்யல, எல்லாம் சாமிக்கு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வைக்கணும், அப்புறம் வாங்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு, எல்லாமே மீனா தான் செய்யறாங்க. அதனால அன்னைக்கு ஃபுட்டு செய்ய முடியல, காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியாதனால முத்துக்கிட்ட சொல்லி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருங்களா அப்படின்னு சொல்றாங்க. ரவி சொல்றாரு, அண்ணி விடுங்க, நீ நான் சமைச்சிடறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. டே அதெல்லாம் ஒன்னும் வேண்டாண்டா, நான் போய் ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் விடு அப்படின்னு சொல்றாரு முத்து. இல்லடா டே வேண்டாண்டா, உங்க ஸ்ருதிக்கு துணியில எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க, 2 நாளைக்கு வேணுங்கிறதுல எடுத்து வைக்கணும்ல, நீ போய் அந்த வேலையை பாரு, நான் இங்க ஃபுட்டு வாங்கிட்டு வந்துறேன், எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. மீனாவும் சாமிக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு, இதெல்லாம் நானே சொல்லணும்னு நினைச்சேம்மா, கரெக்டா முத்துவே சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், நல்ல வேலைக்குமா, சரி நீ வேலையை பாரு. ஏன் விஜயா, கொஞ்சம் மீனாக்கு வந்து உதவி செய்யலாம்ல, நீ அங்க மலமாடு மாதிரி உக்காந்துகிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாரு அண்ணாமலை. ஏங்க, நான் எனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்லங்க, எனக்கும் வேலை இருக்குல்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உனக்கு மட்டுமா வேலை இருக்கு, இப்ப மீனாக்கும் எல்லா துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அது கூட சேர்ந்து சாமி ஜாமானத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது வந்துருச்சு, அந்த போல தனியா செஞ்சுட்டு இருக்க, போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்றாரு. அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல, அவளவே எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதுல வேற பார்வதி வேற, நீ வரையா பார்வதி அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதியும் சரி வர்றேன்னு சொல்லிடுறாங்க. என்னென்ன ட்ரெஸ் எடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி அதுல போன்ல வேற பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதி கூட விஜயா. அதுக்குள்ள முத்து ஃபுட் வாங்கிட்டு வந்துடுறாரு. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனா சாமி ஜாமானம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்து உட்காடுறாங்க. மீனா, என்னாச்சு மீனா, ரொம்ப டயர்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வேலையும் செய்யறாங்க. முத்து சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம் மீனா, நீ ஒன்னும் எடுத்து வைக்க வேண்டாம், நானே எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ரொம்ப டயர்டா இருக்க பாக்குறதுக்கு அப்படிங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சாதாரணமா செய்யற வேலை தாங்க. இல்ல மீனா, நீ எப்பயுமே இதுக்கு மேல அதிகமா வேலை செய்வ, ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப டல்லா தெரியற, அதனால வேண்டாம் விடு, நானே எடுத்து
எடுத்து வச்சுக்கிறேன். எங்க எத்தனை தடவைங்க சொல்றது, நான் எடுக்கிறேன் விடுங்க அப்படின்னு எல்லா ஃபுட்டையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. மீனா தான். அண்ணாமலையும் பார்த்து சொல்றாரு. ரவி, ஸ்ருதி எல்லாருமே சொல்றாங்க, என்ன மீனா ரொம்ப டல்லா இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, தலை ஒரு மாதிரியாவா இருக்குது எனக்கு. ஸ்ருதி கேக்குறாங்க, என்னாச்சு தலை ஒரு மாதிரி இருக்குன்னா எனக்கு புரியலையே. இல்லங்க, தலை லைட்டா சுத்துற மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க, நேத்து இருந்தே அப்படிதான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்ப டாக்டர் கிட்ட போயிருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இது கேட்டுட்டா முத்து சொல்றாரு, என்ன மீனா ஆச்சு, நேத்து இருந்து என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. எங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாள் அப்படி இருக்கும் சரியா போயிரும். நேத்து ரொம்ப நேரம் வெயில சுத்திக்கிட்டு இருந்தேனா, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம்ல, அதனால எல்லாத்துக்கிட்டையும் மத்த அக்கா கிட்ட எல்லாம் வேலையெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் வெயில சுத்திட்டு இருந்தேன்ல, அதனாலதாங்க அப்படி இருக்கு, சரியா போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அண்ணாமலை சொல்றாரு, ஏமா தலை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ற, தலைவலி இருக்காமா? இல்ல மாமா, தலைவலி எல்லாம் இல்ல, ஆனா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஒரு அளவுக்கு தான் இருக்கு, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் மாமா. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, டாக்டர்கிட்ட போய் இதுக்கான மருந்து வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஏன்னா ஊருக்கெல்லாம் போறோம், அங்க போய் ரொம்ப தலை சுத்துற வந்துருச்சுன்னா என்னம்மா பண்ணுவ மாமா? வெயில சுத்துறதுனாலதான் அப்படி இருக்கு மாமா, அதெல்லாம் சரியா போயிரும் மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஸ்ருதி சொல்றாங்க, இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல மீனா, நம்ம நேரா இப்ப நம்ம 2 பேரும் டாக்டர் கிட்ட போய்கிட்டு மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா தீந்துது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம் ஸ்ருதி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அப்படி இருந்ததுன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. மீனாவும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு எல்லாரும் கிளம்பி வர்றாங்க. மீனாக்கு தலை சுத்துறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன் இப்படி தலை சுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வரப்ப அப்படி யோசனை பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டியோட ஊருக்கு வந்துடுறாங்க. மீனா டல்லா இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி கேக்குறாங்க, என்னாச்சு மீனா இவ்வளவு டல்லா இருக்க, முகமெல்லாம் ஒரே சோர்ந்து போயிருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி அப்படிங்கும் போதே முத்து சொல்றாரு, பாட்டி அவளுக்கு தலை சுத்தலாமா பாட்டி, ஏதோ தலை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே என்னாச்சு மீனா? இல்ல பாட்டி, நானு நேத்து பூரா வெயிலே சுத்துறேன் பாட்டி, அந்த வெயிலோட காண்டு இதுல ஃபுல்லா தலையில இறங்கிருச்சு, நீர்க்கு ஒருத்தருச்சு போல இருக்கு பாட்டி, எனக்கு அதுதான் தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தலைவலினா தைலம் தேய்க்கலாம்ல பாட்டி, இது ஆக்சுவலா தலை வலிக்கல பாட்டி, தலை ஒரு மாதிரி பாரமா தள்ளுற மாதிரி இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இரு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு கசாயம் வச்சு தரேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சூப்பர் பாட்டி, அந்த கசாயத்தை வச்சு கொடு, மீனாக்கு உடனே நல்லாயிரணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. பாட்டி கசாயம் எல்லாம் வேண்டாம் பாட்டி, அதுவே சரியா போயிரும், நான் உங்க ஊருக்கு வந்துட்டேன்ல, அதை உங்களை பாத்துட்டேன்ல, இனி எனக்கு எல்லாமே சரியா போயிரும் பாட்டி அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. நல்லா பேச தெரிஞ்சுக்கிட்ட மீனா நீ அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. என்னங்க இது, நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு மீனா. அதுக்கப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போலாம், நைட்டே போய் தங்கிக்கிட்டு காலையில அங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. அப்புறம் பாட்டிக்கிட்ட எல்லாத்திட்ட பேசி முடிச்சுட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஈவினிங் 6 மணிக்கே டின்னர் எல்லாம் முடிச்சிடுறாங்க. கோயிலுக்கு கிளம்பி எல்லாரும் போறாங்க. ஆமா அண்ணாமலை, நான் கேட்கணும்னு மறந்துட்டேன், எங்கடா மனோஜும் சம்சாரத்தையும் ஆளவே காணா? அம்மா அவனுக்கு வேலை இருக்காம காலையில நேரா கோயிலுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. என்னமோட அவன் போக்கே சரியில்லை, விஜயா மாதிரியே வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கான், போக போக அப்படி விஜயாவே மாறிடுவான் போல இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்னம்மா பண்றது, அவங்க அம்மா வளர்ப்பு அப்படித்தான் இருக்கும், நீ வளர்த்த பிள்ளை எப்படி இருக்குது பாத்தியா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அவன் என்னடா தங்க பையன்டாவன், இந்த குடும்பத்துக்காக ஏதேதோ செஞ்சான், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான், இப்போ குடும்பத்துக்காகவே எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் சம்சாரமும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு பாரு, அதுதான் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பத்தி பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு வந்துடுறாங்களா. ஸ்ருதி பாக்குறாங்க, வாவ் என்ன அழகா இருக்கு, முத்து சொன்ன மாதிரி சூப்பரான இடம், ஏறவே பக்கத்திலே புல்லெல்லாம் இருக்கு, அதே மாதிரி ஆறு வேற ஓடுது, சூப்பர்ல அப்படின்னு சொல்லவும், இது புல்லு இல்ல வயலு, இதுக்கு பேருதான், இதுலதான் நெல்லெல்லாம் வரும் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காங்க. வாவ் செம்மையா இருக்கு, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி செல்ஃபி எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியை கூட்டிட்டு வந்து வேற செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எல்லாம் செல்ஃபி எடுத்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா மீனாவும் அப்படியே எல்லாம் சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மீனாக்கு வாமிட் வர மாதிரி ரொம்ப சென்சேஷனா இருக்கு. அவங்களும் எவ்வளவோ சமாளிச்சு பாக்குறாங்க, முடியல, போய் வாமிட் எடுத்துறாங்க. வாமிட் எடுத்ததை பார்த்துட்டு முத்து, ஸ்ருதி, அண்ணாமலை, ரவி, பாட்டி எல்லாம் பதறி போயிடுறாங்க. என்னாச்சு மீனா, ஏன் வாந்தி எடுக்கிறா அப்படின்னு கேட்கவும், அது ஒண்ணு இல்ல, ஏதோ சாப்பிட்டது சேரல போல இருக்கு பாட்டி, காலையில சாப்பிட்டது இருந்தே கொமட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தது, இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன், இப்ப என்னால முடியல, அதான் வாமிட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஓ சரி சரி ஃபுட் பாய்சனா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. டாக்டர் கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் ஒரு மருந்து வாங்கிக்கலாம் பாட்டி, ஏதாச்சும் டாக்டர் இருக்காங்களா அப்படிங்கவும், இந்த சைடு டாக்டர் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டவுனுக்கு போனா தான் டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட ஒண்ணு காமிக்க வேண்டாம், ஜீர்ணம் ஆகாம தான் வாந்தி எடுத்துருப்பா போல இருக்கு மீனா, ஏதாச்சும் ஒரு கசாயம் போட்டு கொடுத்தனா எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு
அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி சரி கசாயத்தை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா கசாயம் போடுறதுக்கு மருந்து எதுவுமே இல்ல, என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. மீனா சொல்றாங்க, பரவாயில்ல பாட்டி விடுங்க, 2 தடவை வாந்தி எடுத்தா சரியா போயிரும், ஜீரணமாகத்தான் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, இத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விஜயா இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, இதுகளோட தொல்லை தாங்க முடியலடா, ஓவரா இவ்வளவு தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜயா. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. மனோஜ், ரோகிணி எல்லாரும் வந்துடுறாங்க. அப்புறம் பொங்கல் 3 பேரும் வைக்கணும்னு சொல்றாங்க. 3 மருமகளும் பொங்கல் வைக்கிறாங்க. அப்ப எல்லாம் மீனா நல்லா தான் இருக்காங்க. இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க மீனாவும். நல்லா இருக்கு பாட்டி அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. சரி சரியா போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடவே மறுபடியும் மீனாக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடா இது இப்படி தலை சுத்துற மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு மீனாக்கு. எப்படியோ தட்டு தடுமாறி சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு சாப்பிட்டா சரியா போயிடும்ட்டு சாப்பிடுறாங்க மீனா. சாப்பிடுறப்ப அந்த சாப்பாடோட ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் கூட மீனாக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னாச்சு நமக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க மீனா. இருந்தாலும் இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, கோயிலுக்கு வந்திருக்கோம், நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா எல்லாரும் கவலைப்படுவாங்க, இங்க பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க எல்லாரும், இப்ப போய் இந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனாவும் அமைதியா தான் இருக்காங்க. சாப்பிட்ட உடனே மீனாக்கு கொமடிட்டு உடனே வாந்தி எடுத்துடுறாங்க. முத்து ஓடுறாரு. என்னாச்சு மீனா, என்ன அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க, வாந்தி வருது அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தவங்க டப்புக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. பதறி போயிடுறாரு. முத்து அப்படியே தூக்கிட்டு ஓடி வர்றாரு. என்னாச்சுன்னு தெரியல, நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிரு அப்படின்னு பாட்டி அண்ணாமலை எல்லாம் சொல்றாங்க. இவ என்னத்த தின்னா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க விஜயா. அங்க இருந்த பாட்டி வருது. ஒரு பாட்டி, ஏனாச்சியா, உனக்கும் கூட அறிவு வேண்டாம், டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்ற, என் தம்பி கொஞ்சம் கீழே உட்கார வை, என்னன்னு பாக்குறேன் நானு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி நம்ம மீனாவை செக் பண்ணி பாக்குறாங்க. கையில நாடி புடிச்சு பாக்குறாங்க. பாத்துட்டு, என்னது இது சந்தோஷமான விஷயம், நீங்க எல்லாம் பதறி போய் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது சந்தோஷமான விஷயமா, என்னது, இப்ப என் மீனா எப்படி இருக்கா அப்படின்னு முத்து பதறிட்டு கேக்குறாரு. டேய் முட்டா பையல, நீ அப்பாவாக போறடா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இத கேட்ட உடனே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு முத்துக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாண்டா, நீ அப்பாவாக போறடா அப்படின்னு சொல்றாங்க. ஏனாச்சியா, உனக்கும் கூட தெரியாதா, இப்படி நாடி புடிச்சு பார்க்க வேண்டியதானே, பார்த்தா தெரிஞ்சு போயிரும்ல அப்படின்னு அந்த செக் பண்ணாங்களா அந்த பாட்டி சொல்றாங்க. இந்த அறிவு எனக்கு வரல, அவ வாந்தி எடுத்தேன்னு சொன்னோன்னே டாக்டர்கிட்ட போயிடலாம் எல்லாம் சொன்னாங்களா, நானும் டாக்டர்கிட்ட போலான்னு நினைச்சிட்டேன் முத்துலட்சுமி. சரி சரி, எல்லாம் நல்ல விஷயம்தான், பிள்ளைய இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிரும், அதுக்கப்புறம் நீங்க என்னன்னு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போறாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி சொல்றாங்க, அந்த கடவுளே முத்துலட்சுமி உருவத்துல மீனா கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்ட்டு. அண்ணாமலை, நீ தாத்தாவாக போறடா, நான் கொள்ளுப்பட்டியாக போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா குதிச்சுட்டு இருக்காங்க. விஜயாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாவே இருக்காங்க. ஸ்ருதி, ரவி எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. ஆனா ரோகிணிக்கு தான் செம்ம காண்டல இருக்காங்க. என்னடா இது, இவ முதல்ல கர்ப்பமாயிட்டா, நம்ம தான் முதல்ல கர்ப்பமாகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம முதல்ல குழந்தை பெத்தாதானே வீட்டுல நமக்கு மதிப்பா இருக்கும்னு நினைச்சேன், சே இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு காண்டல இருக்காங்க ரோகிணி. பாட்டி சொல்றாங்க, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்த நல்ல நேரம், மீனா கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி, ரவி 2 பேரும் முத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல போறாங்க. நான் சித்தப்பாவா ஆக போறேன், ஸ்ருதி நீ சித்தியாக போற அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ரவியும். ஸ்ருதி சொல்றாங்க, மீனாவோட குழந்தை என்ன பேர் சொல்லிதான் கூப்பிடணும், நானும் அவளும் ஃப்ரெண்டா இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீ அவனே முடிவு பண்ணிட்டியா? ஆமா, என் பொன் குழந்தை பிறந்தா தானே என் கூட ஜாலியா விளையாடும், ஏன் பையன் விளையாட மாட்டானா அப்படின்னு சொல்றாங்க ரவி. இல்ல ஃபர்ஸ்ட் மீனாக்கு பொன் குழந்தைய பிறக்கட்டும், பொன் குழந்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முத்து சொல்லி வச்சிருங்க உங்க பாப்பா கிட்ட அப்படின்னு சொல்லவும், முத்து சொல்றாரு, பிள்ளையா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அது நம்ம வீட்டு வாரிசு, அந்த குழந்தைய நல்லா வளர்த்த வேண்டியது நம்ம பொறுப்பு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. அண்ணாமலை சொல்றாரு, ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட் தான்டா, பொண்ணா இருந்தா என்ன பையனா இருந்தா என்ன, 2மே நம்ம குழந்தைக்கு தான். பொண்ணா இருந்தா அன்பை செலுத்தி வளர்த்தணும், பையனா இருந்தா இன்னமும் கவனமா வளர்த்தணும் அப்படின்னு சொல்லவும், ஏப்பா அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஆமாண்டா, டேய் அதெல்லாம் விடுறா, போக போக உனக்கே புரிஞ்சுக்கும், என்ன பொறுத்தவரையிலும் பையன் பிறந்ததுன்னா சந்தோஷம், பொம்பளை புள்ள பிறந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஆமாண்டா அண்ணாமலை, நம்ம வீட்டுல பொம்பளை புள்ளைன்னு ஒரு வாரிசு இல்லவே இல்லடா, அந்த
குறை என்னோட இதுல இருந்து இருந்துட்டே இருக்குடா. உங்க அப்பாவும் ஒரே ஒரு ஆம்பளை பையன்தான், நீயும் பையனா போயிட்ட. நான் பொன் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பொம்பளை புள்ள பிறக்கல, உனக்குனாச்சும் பொம்பளை புள்ள பிறக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேனா. உனக்கும் நான் மூணுமே பையனா போச்சுடா. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் பொம்பளை புள்ள பிறக்கணும்னு. நம்ம குலதெய்வம் கோயில்ல மீனா உண்டா இருக்கிறான்னு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த குலதெய்வமே பார்த்து ஒரு பொம்பளை புள்ளைய மீனா வயத்துல பிறக்க வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு இருக்க சாபமோ என்னமோ தெரியல, பொம்பளை புள்ளையே பிறக்க மாட்டேங்குது. நம்ம குலதெய்வமே கண் திறந்து மீனா வயத்துல ஒரு பொம்பளை புள்ளைய வாரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பேசல விஜயா. ஆண்டி என்ன ஆண்டி ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க, நீங்க பாட்டியாக போறீங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மீனா கர்ப்பமா இருக்கிறது அவ்வளாக்கா பிடிக்கல நம்ம விஜயாவுக்கும். முதல்லதான் ரோகிணின்னு தலையில தூக்கிய வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ரோகிணிக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரோகிணியும் பிடிக்காத மருமகளா ஆயிட்டாங்களா, என்னத்தவோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கொஞ்ச நேரம் கரமிச்சு கண் முழிக்கிறாங்க. பாட்டி பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மீனா கண் முழிச்சோடனே மீனாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கொடுக்க போறா அப்படின்னு சொன்னோடனே புரியல ஃபர்ஸ்ட் மீனாக்கு. பாட்டி எனக்கு அப்படியே தலை சுத்தல் வந்துருச்சு பாட்டி அப்படின்னு மீனா சொல்றா. என் மகராசி இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்க போறா அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி ஆமா மீனா, இப்பதான் மருத்துவ வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க. நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா, வாந்தி எடுத்துட்டு நாங்களா பயந்து போய் டாக்டர்கிட்ட போலான்னு சொல்லி வரும்போது அப்ப மருத்துவ வச்சு அம்மா முத்துலட்சுமி வந்தாங்க, அவங்கதான் பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருது மீனாவுக்கு. பாட்டி கேக்குறாங்க எத்தனை நாள் தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமா பாட்டி நாள் 2 மாசம் எனக்கு நான் ஆகவே இல்ல, 2 மாசம் தள்ளி போயிருக்கு. இங்க நடந்த பிரச்சனையில அதெல்லாம் மறந்துட்டோம் பாட்டி அப்படின்னு மீனா சொல்றாங்க. எப்படியோ எங்களுக்கு ஒரு வாரிசை கொடுக்க போற, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முத்து மீனா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னு ஓடி வந்து மீனாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீ அம்மா ஆக போற, நான் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சித்தப்பா ஆக போறோம் அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனாக்கு ஒரு வெக்கம் தாங்க முடியல, அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் செம்ம ஹாப்பியில இருக்காங்க. ரவி சொன்னதை கேட்டு டே உனக்கு எதுக்குடா கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும், நீ மீனாக்கு தான் எனக்கும் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், டே நான் சித்தப்பா ஆக போறேன்ல ஃபர்ஸ்ட் டைமா, அதுக்கு எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் முத்துலட்சுமி பாட்டி வர்றாங்க. என்ன எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் முத்துலட்சுமி நீ தானே வந்து கை பிடிச்சு நாடி பார்த்து சொன்ன என் மருமக கர்ப்பமா இருக்கான்னு, அதுக்குதான் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், என்னது நான் சொன்னா, நான் கோயிலுக்கு இப்பதானே வர்றேன் அப்படின்னு மருத்துவம் பார்க்கக்கூடிய முத்துலட்சுமி பாட்டி சொல்றாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருக்கும் போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பூசாரி வர்றாரு. அம்மா இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுமா, நம்ம மருத்துவ வச்சு அம்மா முத்துலட்சுமி உருவத்துல வந்தது உங்க குலதெய்வம் முத்துலட்சுமி அம்மையார் தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. இப்படிலாம் நடக்குமா மிராக்கல் அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டா நம்ம குலதெய்வம் பேசும் தெய்வம்டா, அது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் சரி நல்லதுனாலும் சரி ஆத்தாவே நேர்ல வந்து எல்லாமே செய்வாங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் கண் கூட பாத்துட்டேன். நம்ம குல தெய்வமே வந்து நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், அப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அந்த முத்துலட்சுமி பாட்டிய கொண்டு போய் விட்டுட்டு வான்னு பாட்டி சொல்லுச்சா, நான் கார்ல கூட்டிட்டு போனேன்ப்பா, பாதி தூரத்துல இறங்கிக்குச்சு பாட்டி. அப்ப என்கிட்ட சொல்லிட்டு போச்சு, உனக்கு ஒரு மகாலட்சுமி பிறக்க போறாடா, அவளை நல்லா பாத்துக்கோ, உன் குடும்பத்துக்கே குத்து வழக்கு அவதான்னு சொல்லிட்டு போச்சுப்பா. நான் அதை நம்மள பாட்டி ஏதோ சும்மா சொல்லிட்டு போகுதுன்னு சொன்னோம்ப்பா, கடைசியில பார்த்தா அது சாமியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எங்க இறக்கி விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பூசாரி கேட்டதுக்கு முத்து சொல்றாரு, இந்த வயலெல்லாம் தாண்டி ஒரு கரச காடு இருக்குதுல்ல, அங்க ரோட்டு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆத்தா உன் கருணையே கருணை கருணையே கருணைன்னு பாட்டி சொல்றாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், அப்ப பூசாரி சொல்றாரு, உங்க பாட்டி இப்படி கும்பிடுறதுல பெரிய விஷயம் இருக்குப்பா. இந்த கோயில் உங்க தாத்தா காலத்துல கட்டின கோயில், இந்த குலதெய்வம் கோயில். இதுக்கு முன்னாடி அந்த குலதெய்வம் எங்க இருந்தது தெரியுமா, நீ ஒரு சின்ன கோயில் பாத்தியா, ஆமா அந்த கோயில்ல தான் அவங்க சுயம்புவா உருவாங்கினத கோயில், அங்கிருந்து மண்ணை எடுத்துட்டு வந்துதான் இங்க வச்சு நாங்க கோயிலை கட்டணும், ஆத்தாவா இங்க எழுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளரிச்சு போயிருது எல்லாத்துக்குமே, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, அப்போ கடவுளே என்னோட கார்ல வந்து உட்காந்து வந்திருக்காங்களே எங்க குலதெய்வம். ஆமாண்டா உனக்கு மகாலட்சுமி வேற பிறக்கும் சொல்லிருக்கு, நம்ம வீட்டு வாரிசு குடும்ப குத்து வழக்கு அவதான்
அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அவளை எப்பயுமே திட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாட்டி, என் பிள்ளை போய் நான் திட்டுவனா அப்படிங்கவும் அண்ணாமலை சொல்றாரு, என் பேத்திய நான் முதல்ல இவன் திட்டினா நான் விட்டுருவனா அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. விஜயாவுக்கும் ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு விஜயாவும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜுக்கு தான் செம்ம காண்டு. இப்படி எல்லாம் ஓவர் பில்டப் பண்ணி இந்த குழந்தை பிறந்ததுன்னா நம்மளை கண்டுக்காம போயிருவாங்க, நம்ம குழந்தைய கண்டுக்காம போயிருவாங்க, எப்படியாச்சும் இந்த குழந்தைய முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா தங்கச்சி எல்லாத்துக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். மீனாவோட அம்மாவுக்கும் சரி, சீதா, சத்யா எல்லாருக்குமே பயங்கரமான ஹாப்பி. ஆனா இத கேட்டுட்டு அந்த போலீஸ் அருண் இருக்காருல, அவரு மட்டும் காண்டாகிறாரு. அந்த முத்துக்கு ஒரு வாரிசு வர்றதா அப்படின்னு சொல்லி செம்ம காண்டுல இருக்காரு அருண். சீதா சொல்றாங்க, அக்கா கர்ப்பமா இருக்கா, நம்ம போய் அவங்க வீட்டுல பாத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்றாங்க. பாத்துட்டு வரலாம் அப்படின்னு அருணும் சொல்றாரு. ஆனா என்னடா இவங்க பொண்டாட்டி போய் கர்ப்பமா இருக்காள அப்படின்னு காண்டுல இருக்காரு. மீனாவோட அம்மா மீனாவை பார்க்க வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. சத்யாவுக்கு செம்ம குசி, நான் மாமாவாக போறேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி சொல்றாங்க, நானும் சித்தியாக போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு விஜயாக்கு காண்டா இருக்குது. திருப்பி பதிலும் எதுவும் சொல்ல முடியாது, அதனால அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. முத்து மீனாக்கு ஜூஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வர்றதுன்னா அவரே ஜூஸ் எல்லாம் போட்டு தர்றதுன்னா இதுல வேற ரவி இனிமேல் அண்ணி சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சமைச்சு விதவிதமா சமைச்சு நம்ம மீனாக்கு தர்றாங்க. ஸ்ருதி பாத்தீங்கன்னா இப்பவே குழந்தைக்கு பொம்மையெல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணாமலை சொல்ற, ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கலாம், நீங்க போயிட்டு வந்துடுறீங்களாமா அப்படின்னு மீனாவோட அம்மா கிட்ட கேக்குறாங்க. நாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட செக் பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா போய் செக் பண்ணனால எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு மீனா கர்ப்பமா தான் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்குமே செம்ம குஷி. முத்து வீட்டுக்கு வர்றப்பயே ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க. எல்லாத்துக்குமே ஸ்வீட்டை ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடணும்னு முத்துக்கு ரொம்ப ஆசை. ஆனா ஊட்டி விடலான்ட்டு போகிறப்ப அவங்க அம்மா அப்படியே பின்னாடி தள்ளிக்கிறாங்க. அதனால இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்னு அந்த ஸ்வீட் பாக்ஸ குடுக்கறாங்க. அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு கையில அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜயா அண்ணாமலை அதை பாக்குறாரு. விஜயா, நம்ம குடும்பத்துக்கு முதல் வாரிசு வரப்போகுது, சந்தோஷமா அந்த ஸ்வீட்டை முதல்ல எடுத்து சாப்பிடு அப்படின்னு அண்ணாமலை சொன்னோன்னே அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க விஜயாவும். மீனா, இனி நகரவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்ல தான் இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், சரியா மீனா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு முத்து. என்னங்க இப்ப குழந்தை பிறக்குதுன்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? உங்க குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, அப்ப எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், உனக்கும் கொடுப்பேன், இருந்தாலும் என் குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா மீனா, கடைசியில உங்களை கழட்டி விட்டுட்டு அவங்க குழந்தைதான் முக்கியம்னு சொல்றாரு பாருங்க. ஸ்ருதி சொல்றத பார்த்துட்டு எனக்கு மீனாவும் முக்கியம், என் குழந்தையும் முக்கியம் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரோகிணி ஆனா எதுவுமே சொல்லல. ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படியாச்சும் இந்த குழந்தைய கலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி, மகேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கிட்ட போய் கேக்குறாங்க. மகேஸ்வரி கிட்ட ஏதாச்சும் உனக்கு மருத்துவச்சி அம்மா தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு கேக்குற? ஏய் சொல்லுடி அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க ஒரு கிராமத்துல, அவங்க கொடுத்தாங்கன்னா அப்படியே பழிக்கும், ஆனா அந்த அம்மா கொஞ்சம் காசுக்கு ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அட, அந்த காசுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆளுக்குதான் நமக்கு தேவை அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ஆமா, உனக்கு எதுக்குடி? இல்ல குழந்தை அப்படிங்கும் போது, ஓ உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும் அதுக்காகவா? ஆமாண்டி, நீ குழந்தை பெத்துக்கிட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அதுக்கெல்லாம் இல்ல, ஒரு குழந்தைய கலைக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்ற? ஆமாண்டி, அந்த முத்து இருக்கான்ல, அவனோட பொண்டாட்டி மீனா தெரியும்ல, ஆமா அவ இப்ப கர்ப்பமா இருக்கா, அதனால அவ குழந்தைய கலைக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஏன் நீயும் ஒரு தாய் தானடி, உனக்கு எதுக்குடி இந்த புத்தி அப்படின்னு சொல்றாங்க. மகேஸ்வரி, இங்க பாரு மகேஸ்வரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, இந்த மீனா குழந்தை பெத்துக்க கூடாது, நான் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பெத்துக்கணும். மீனாவை தலையில தூக்கி வச்சு எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா என்னோட கதி அதோ கதி ஆயிரும், அதனால குழந்தைய கலைக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன், நீ அந்த மருத்துவச்சிக்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. மகேஸ்வரிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, அதனால முடியாதுன்னு சொல்றாங்க, கம்பல் பண்றாங்க ரோகிணி. அதனால சரி வான்னு சொல்லி மகேஸ்வரி அந்த அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு
காசு செலவானாலும் சரி குழந்தை கலைக்கிறதுக்கான மருந்து வேணும்னு அந்த அம்மாட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா மகேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரிடி நீ வெளியவே உட்காரு, அந்த அம்மாட்ட நான் பேசி வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குடி அப்படிலாம் வாங்குற, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ அப்புறம் ஆளு யாருன்னு தெரிஞ்சிரும், அதனால மாட்டிக்குவ, ஏதாச்சும் பிரச்சனைனா கடைசியில் நீ தான் மாட்டுவ, அதனால வேண்டாண்டி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா மகேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா கிட்ட போய் ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க, அந்த பொண்ணு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான மருந்து வேணும், அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கான மருந்து கொடுங்கன்னு சொல்லி மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த கஷாயத்தை ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. இதை கொடுத்தேன்னா குழந்தை களைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரின்னு ரோகிணி வாங்கிட்டு போறாங்க. ஆனா ரோகிணிக்கு மனசுல ஏதோ ஒண்ணு பட்டுட்டே இருக்கு. இல்ல இந்த மகேஸ்வரி ஏதாச்சும் பொய் சொல்றாளோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இடத்த தான் நம்ம பாத்துட்டோமே, மகேஸ்வரி கூட இப்ப வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு வந்து இதே விஷயத்த கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மருந்து ஆனா மீனாக்கு கொடுக்கல. அடுத்த நாள் ஆகுது, அதே மருத்துவச்சி இருக்கிற கிராமத்துக்கு வர்றாங்க. அதே மருத்துவச்சியும் பாக்குறாங்க. ரோகிணி நேத்து மகேஸ்வரின்னு ஒருத்தி வந்து மருந்து வாங்கிட்டு போனால, எதுக்கு வாங்கினாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அங்க பிஏ ஒருத்தர் இருப்பாரு, அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு சின்ன வைத்தியர் இருப்பாரு. அவரு சொல்றாரு, ஆமா மகேஸ்வரி மேடம் எனக்கு தெரியுங்களே, மகேஸ்வரி மேடம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் கர்ப்பமா இருக்காங்களாமா, அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு மருந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னு நினைச்சேன் இவ இதத்தான் செஞ்சிருப்பான்னு நினைச்சேன். ஏன் மகேஸ்வரி எனக்கு நீ ஃப்ரெண்டா இல்ல அந்த மீனாக்கு ஃப்ரெண்டானு தெரியல, என்னன்னே தெரியல, வித்யா முதல் கொண்டு மகேஸ்வரி வர எல்லாருமே மீனாக்கு சாதகமா தான் இருக்காங்களே தவிர நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி யாருமே தெரியல அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க. சரி நீ கோவப்பட்டு என்ன பண்றது விட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் மருத்துவச்சி அம்மா கிட்ட போய் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய குலைக்கிறதுக்கான மருந்து கேக்குறாங்க. எத்தனை மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இது இந்த மருத்துவச்சி எல்லாம் கண்டுபிடிச்சு இங்க வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா 4-4.5 மாசம் ஆயிருது மீனாக்கு. மருத்துவச்சி கிட்ட சொல்றாங்க, 4.5 மாசத்துக்கு பக்கம் ஆகுது, நீங்க தான் இந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 மாசம் 2 மாசம்னா குழந்தைய கலைக்கிறதுக்கு மருந்து கொடுத்துடலாம், ஈஸியா போயிரும். 4-4.5 மாசங்கும் போது தாய்க்கும் ஏதாச்சும் ஆபத்தாயிடுச்சுன்னா வம்பா போயிரும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, அந்த மீனா கர்ப்பமா இருக்க கூடாது, அதனால நீங்க தான் எங்களுக்கு மருந்து கொடுக்கணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னோன்னே, ஏற்கனவே காசுக்கு ஆசைப்பட்டவங்கல்ல அந்த அம்மான்னு சொல்லியிருக்காங்கல்ல மகேஸ்வரி, அதனால எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னோன்னே, சரிம்மா மருந்து தர்றேன் பாத்து கொடு, ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான்லாம் பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, எக்காரணத்து கொண்டும் உங்க பேரு வெளியே வராது அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு அந்த மருந்தையும் அந்த மருத்துவச்சி அம்மா குடுக்கறாங்க. அத வாங்கிட்டு அக்கா கிளம்பிடுது. இந்த மருந்தை எப்படி குடுக்கறது அப்படின்னு யோசனை பண்றாங்க. பாக்குறதுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்ல, இது ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கு இந்த மருந்து, சோ எதுல ஊத்துனாலும் தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க, அதனால தண்ணியில கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. வேண்டாம் வேண்டாம் தண்ணியில கலந்து கொடுக்க வேண்டாம், பேசாம கோயில் தீர்த்தத்துல கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ரோகிணி. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயில் தீர்த்தத்தை வாங்கி, ஆக்சுவலா மருத்துவச்சி அம்மா பாட்டில்ல தான் மருந்து கொடுத்திருப்பாங்க, அந்த பாட்டில்ல பாதி மட்டும் ஊத்துன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதே போதும் குழந்தை கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, பாதி மருந்தை ஊத்தி ஒருவேளை இந்த குழந்தை கலையாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு பாட்டில் மருந்தையும் ஊத்திடுறாங்க. மீனாக்கு என்ன ஆனா ஆயிட்டு போகுது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கோயில் தீர்த்தத்துல நல்லா கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில் தீர்த்தத்தை எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு. அப்பன்னு பார்த்தா ஹால்ல ஏசி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏசி மாட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, மீனாக்கு உப்புசா அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து ஹால்ல ஏசி மாட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டைனிங் ஹாலுக்கும் ஒரு ஏசி காத்து பூரா டைனிங் ஹாலுக்கு போயிரும் அப்படின்னு சொன்னனால டைனிங் ஹாலுக்கு ஒரு கதவை போட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா தான் இந்த முத்து பண்றான் அப்படின்ட்டு வர்றாங்க. ஸ்ருதி அந்த ஏசி மாட்டுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. விஜயா ஏதோ போன்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ரோகிணி இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு சரி தீர்த்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு வர்றாங்க. இல்ல இல்ல இவங்க யாரும் இல்லாதப்ப கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது, சரி கோயில் தீர்த்தம் தானே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இந்த தீர்த்தத்தை குடி, உனக்கு கோயில்ல வேண்டிட்டு வந்த நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு அப்படின்னு தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றிங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி அப்படி கீழே வைக்கிறாங்க சைட் டேபிள்ல.
அப்போ ரோகிணி சொல்றாங்க, இல்ல உடனே குடிச்சிரு நீயே, சாமி தீர்த்தம்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, ஆமாமா தீர்த்தத்தை குடிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை சரி சாமிகிட்ட வச்சுட்டு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ரூம்ல போய் ரோகிணி கொடுத்த தீர்த்தத்தை அந்த தீர்த்த டப்பா இருக்கும்ல அதை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு குடிக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வர்றாங்க. ஏசி மாட்டுறதுக்கு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சோஃபால தான் வந்து உட்காந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சொம்பை எடுத்து அப்படியே குடிக்கிறாங்க. அந்த ஏசி மாட்டிட்டு இருந்தப்போ ட்ரில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரில்லிங் மிஷின்ல இருந்து ஒரு துண்டு அப்படியே தெரிச்சுக்கிட்டு வந்து அந்த சொம்புல வந்து டமால் வந்து அடிக்குது. அப்படியே தீர்த்தம் அப்படியே கீழே கொட்டிடுது. எல்லாரும் மீனாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்க்கும்போது மீனாக்கு ஒன்னும் ஆகல, அந்த தீர்த்தம் மட்டும் கீழே கொட்டிடுது. மீனா ஒரே கவலைப்படுறாங்க, என்னடா இது சாமி பூஜையில வச்ச தீர்த்தம் இப்படி கொட்டிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஏதோ ஆபத்து வர்றத கடவுள் காப்பாத்தி இருக்காரு, விடுங்க மீனா, இது பெருசா எடுக்காதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு கோயில் தீர்த்தம் தானே வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்ருதி போறாங்க. என்னடா இது, இவளுக்கு சாமி எப்பயுமே பக்கபலமா கூடவே இருக்கும் போல இருக்கு. அந்த ட்ரில்லிங் மிஷின்ல ஒரு பார்ட்டே உடஞ்சி எப்படி சொம்ப மட்டும் கீழே தட்டி விட்டுது, இது ஆச்சரியம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல, இதுக்கு மேல நம்ம இதுல தலையிட வேண்டாம், மீனாக்கு கடவுளோட அருள் இருக்கும் போல இருக்கு, அவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை இது தெய்வ குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல தலையிட வேண்டான்னு ரோகிணிய ஒதுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஸ்ருதி அதுக்கப்புறம் கோயில்ல போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து நம்ம மீனாக்கு கொடுக்குறாங்க. இப்ப குடிங்க மீனா அப்படின்னு சொல்லணும். அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு அந்த சொம்ப கொடுக்குறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, இப்ப திருப்தியாமா அப்படின்னு கேக்குறாரு. திருப்தி மாமா, இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருமா, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இது நடந்திருக்கு, விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முத்துவும் வந்துடுறாரு. ஏசி மாட்டுறப்ப ஏதோ ஒரு பொருள் வாங்கலன்னு சொல்லிட்டு வாங்க போயிருக்காரு. அதை வாங்கிட்டு வந்துடுறாரு. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றப்போ இதெல்லாம் கேட்ட முத்து மீனா கிட்ட சொல்றாங்க, அந்த பார்லர்மா கொடுத்தது கடவுளே வேண்டான்னு நினைச்சுதான் தட்டி விட்டுட்டாரு போல இருக்கு, நீ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பேசாம இருந்துடுறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு 8 மாசம் ஆகுது. மீனாக்கு பலகாரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சீதா, அவங்க மாமியார், அருண் எல்லாருமே வர்றாங்க. அருணுக்கு அந்த மீனா வயிற்றுல வளர்ற குழந்தைய பார்த்து ரொம்ப பொறாம, பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட அருணுக்கு. ஏற்கனவே இந்த முத்து ஓவரா ஆடுவான், இதுல வேற இந்த மீனா வயிற்றுல இந்த குட்டி பிசாசு வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனி ஓவராலா பண்ணுவான் குழந்தை பிறந்ததுன்னா அப்படின்னு செம்ம காண்டுல இருக்காரு அருண். மீனா வயிற்றுல வளர்ற குழந்தைய குட்டி பிசாசுன்னு புடிச்சு திட்டினாரு பாருங்க மனசுக்குள்ள அருண். அதனால முத்துவும் அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மீனாக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அருண் அப்புறம் எல்லாம் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்திரிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சோஃபால ஏதோ ஒண்ணு கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்கு. அருண் காலை கிழிச்சு விட்டுருது. அருண் கால இருந்து ரத்தம் வருது. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. டாக்டரை போய் செக் பண்ணிருங்க, ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அருண் கிளம்பிடுறாரு. அருண் கிட்ட சீதா சொல்றாங்க, என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிடி இன்ஜெக்ஷன் ஒண்ணு போட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் சீதா, டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வேலைக்கு போயிடுறாரு அருண். அதுக்கப்புறம் மீனாக்கு வளைகாப்பு பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வளைகாப்பும் பண்ணி முடிக்கிறாங்க. பாட்டி தான் ரொம்ப குஷியா இருக்காங்க வளைகாப்பு பண்றதுல. அந்த வேலை இந்த வேலைன்னு பாட்டி இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா வளைகாப்புக்கு ஒரு வேலையும் கூட செய்யல. இந்த பூக்காரியோட பிள்ளைக்கு போய் நான் செய்யணுமா அப்படின்னு விஜயாவும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்து என்ன பண்றாருன்னா, மீனாக்கு எல்லாரும் வளைகாப்புக்கு வளையல் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா முத்து வந்து தங்க வளையல் போட்டு விடுறாங்க மீனாக்கு. ஸ்ருதி சொல்றாங்க, சூப்பர் முத்து, செம்மையா இருக்கு பேங்கிள்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனாவை வளைகாப்பு முடிஞ்சோடனே அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அருண் வந்து மீனாவை பார்க்கவே இல்லை. அவ்வளவு காண்டு, முத்துக்கு குழந்தை பிறக்க போகுதுல, அதனால செம்ம காண்டுல இருக்காரு. அப்பப்ப அண்ணாமலை போய் மீனாவை பார்த்துட்டு வருவாரு. முத்து அங்கேயேதான் குடியிருக்காரு. சாப்பிட வரதும் அங்கதான். அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இப்பவே வாங்கி வைக்க ஆரம்பிச்சிடறாரு முத்து. ஸ்ருதியும் பாத்தீங்கன்னா டெய்லியும் வேலை விட்டு வர்றப்போ நேரா மீனாவை அவங்க அம்மா வீட்டுல வந்து பாத்துட்டு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு தான் வருவாங்க. ஆனா ரோகிணியும் சரி, மனோஜும் சரி, விஜயா 3 பேருமே மீனாவை போய் பார்க்கவே இல்லை.
முத்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மீனாவோட அம்மா வீட்டுக்கு தான் வர்றாங்க. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சொல்றாங்க, மீனா நாளைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்களே, நம்ம போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு வந்துடலாம் மீனா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது. டாக்டர் பாக்குறதுக்காக மீனா, முத்து, அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா, அண்ணாமலை எல்லாருமே போறாங்க. அப்பதாங்க டாக்டர் சொல்றாரு, இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்துரும், நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பெட்ல சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது எந்த ஹாஸ்பிட்டல்னா சீதா வேலை செய்யறாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல் தான் இது. முத்து சொல்றாரு, எதுக்கு டாக்டர் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து அட்மிட் ஆக சொல்றீங்க, பேசாம இப்பவே அட்மிட் பண்ணிடலாம், குழந்தைகள் முன்னாடி பிறந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலை சொல்றாரு, டே முத்து, டாக்டருக்கு தெரியும்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லப்பா, அங்க வீட்டுல இருக்கப்ப பிரசவ வலி வந்துருச்சுன்னா வம்பா போயிரும்ல அப்படின்னு முத்து சொல்றாரு. டே டாக்டர் பாத்துக்குவாங்கடா அப்படிங்கும் போதே, ஆமா மாப்பிள 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்தா போதும், எல்லாம் எங்களுக்கு தெரியும் மாப்பிள, நானும் 3 பிள்ளை பெத்தவ தானே அப்படின்னு சொல்றாங்க. மீனாவோட அம்மாவும், எங்க இத்தனை பேர் சொல்றாங்க, நீங்க எதுக்குங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா, சரி நீங்க எல்லாம் என்னமோ சொல்றீங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த விஜயா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு முத்து. முத்து அவங்க அப்பாவை கார்ல கொண்டு போய் வீட்டுல விடுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, அப்பா நீ ஹால்ல சோஃபால உட்காரு, உங்ககிட்ட சொல்ற மாதிரி நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன், அம்மாவும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. டே எல்லாம் மாறுவாடா, கவலைப்படாத விடு அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க அப்பாவை. அண்ணாமலை சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது அண்ணாமலை கிட்ட சொல்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு, அப்பா இன்னும் ஒரு வாரத்துல குழந்தை பிறக்கணும் டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா, குழந்தை பிறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, டேட்டும் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. இது எல்லாத்தையுமே விஜயா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா கண்டுக்காத மாதிரி பேசாம இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு, சரி விடுடா, கிளம்பு, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் முத்துவும் போயிடுறாங்க. டாக்டர் சொன்ன டைமும் வருது. 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம மீனாவை அட்மிட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. முத்து, சீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீனா வர்றதுக்காக. மீனா வந்தோடனே சீதா சொல்றாங்க, உனக்கு ஸ்பெஷலான ஒரு ரூம் ரெடி பண்ணிருக்கேன்க்கா, டாக்டர் கிட்டே நான் டீன் கிட்டேயும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சீதா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. மீனா ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்கப்புக்கெல்லாம் மீனாவை கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் சொல்றாரு, முத்துவை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்ததுல இன்னைக்கே குழந்தை பிறந்தாலும் பிறந்துரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க, நம்ம ஆபரேஷன் பண்ணியே பேசாம எடுத்துடலாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு முத்து ரொம்ப பதட்டமாயிராரு. உடனே அண்ணாமலைக்கு கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. அண்ணாமலையும் பயங்கரமா டென்ஷன் ஆயிராரு. என்ன முத்து சொல்ற, 3 நாளுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க, என்னமோ தெரியலப்பா, இன்னைக்கு அதுவும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்றாங்கப்பா. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஏதோ வந்துடுறேன்டான்ட்டு போனை கட் பண்ணிட்டு, விஜயா நீயும் வா அப்படின்னு சொல்றாங்க. நானெல்லாம் ஒன்னும் வரல அப்படின்னு சொல்லவும், விஜயா நம்ம 2 பேர்த்தையும் தாத்தா பாட்டி ஆக்கக்கூடிய வாரிசு இதுதான், தயவு செய்து நீ வா விஜயா, இப்படி எல்லாம் கோவத்தை காமிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், இவங்களும் அலட்சியமா வர்றாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் அங்க ஹாஸ்பிட்டல் வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரவி, ஸ்ருதி, சத்யா எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு முத்து, டாக்டர் என்ன சொன்னாரு அப்படிங்கும், எனக்கும் ஒன்னும் புரியலப்பா, என்னமோ இப்பவே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, டாக்டர் இப்ப மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு வலி லைட்டா இப்ப இருக்காமா, மீனாக்கு இந்த வலி கொஞ்சம் அதிகம் ஆன பின்னாடி ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காருப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், விடுடா விடுடா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லும் போதே போன் கால் வருது பாட்டி கிட்ட இருந்து. அம்மா சொல்லுங்கம்மா, என்னடா ஆச்சு, பெட்ல சேர்த்திருக்காங்களாமா? முத்து சொன்னா, என்னமோ உனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட பாட்டி கேக்குறாங்க. அண்ணாமலை சொல்றாருமா, மீனாக்கு லைட்டா இப்ப வலி வந்திருக்குதாமா, வலி வர வரலும் வெயிட் பண்ணலாம், சுகப்பிரசவம் ஆகலைன்னா ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களாமாம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி, நானும் இப்போ பஸ்ல வந்துகிட்டு தாண்டா இருக்கேன், நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு 90 எடுத்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே என்ன கூப்பிடுங்க, நான் முத்துவை அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு 1/2 மணி நேரத்துல நான் வந்துருவேன்டா அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோடனே, நான் போய் ஃபர்ஸ்ட் பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்துவும் வேகமா போய் பாட்டியையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இத்தனை விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. ஆனா மனோஜும் சரி, ரோகிணியும் சரி, எட்டியும் கூட பார்க்கவே இல்ல. விஜயாவும் என்னமோ மூஞ்சியை திருப்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, வேண்டாத வெறுப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. இது கடையில பார்த்தா 11:30 மணிக்கு மேல ஆயிருது. முத்துவும் பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்னும் லைட்டான இடுப்பு வலியிலே இருக்கு மீனாவுக்கும். மீனா ரொம்ப பதட்டமா இருக்காங்க, பிபி வேற அதிகமாகுது. டென்ஷன்ல இருக்கிற
பார்த்துட்டு அவங்க அம்மாவும் பயத்துல இருக்காங்க. பாட்டி வந்தோடனே பாத்தீங்கன்னா திருநூறை பூசி விட்டுட்டு தீர்த்தத்தை குடுக்குறாங்க. இது நம்ம குலதெய்வம் கோயிலோட தீர்த்தம், இத மட்டும் குடி, உடனே உனக்கு சுகப்பிரசவம் ஆயிரும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை பாட்டி குடுக்குறாங்க. மீனாவும் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு, பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாத, முதல் பிரசவம் இப்படிதான் பயமா இருக்கும், கவலைப்படாத, நம்ம குலதெய்வத்தோட தீர்த்தத்தை குடிச்சிருக்கேல்ல, உனக்கு சுகப்பிரசவம் ஆகும், எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாம நீயும் குழந்தையும் நல்லா இருப்பீங்க பாரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா ரொம்ப ஓவரா தான், பேத்தி மேல ஓவர் பாசம் அப்படின்னு முணங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்றாரு, விஜயா இதெல்லாம் நீ பண்ண வேண்டியது விஜயா, எங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு கருணையே இருக்காதா விஜயா, பணம் பணம்னு எப்பயுமே அலைவையா அப்படின்னு கேக்குறாங்க. பேசாம இருந்துக்கிறாங்க விஜயாவும். அருணோட அம்மா கூட நம்ம மீனா எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா அருண் மட்டும் வந்து பார்க்கவே இல்ல. எக்கேடே கெட்டு போகட்டும், அந்த குழந்தை பிறக்காம இருந்தாவே நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அருண். மணி 12 மணி 12:30 ஆகுது, ஒருத்தருமே தூங்கல, எல்லாருமே முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 12:30 மணி ஆகுது. மீனாக்கு பார்த்தா திடீர்னு இடுப்பு வலி வந்துருது. டாக்டர் கிட்ட நர்ஸ் போய் இந்த விஷயத்த சொன்னோடனே உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவசரமா மீனாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. முத்துக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. மீனா ஒன்னும் ஆகாது, மீனா ஒன்னும் ஆகாதுன்னு கூடவே போறாரு ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு முத்துவை சொல்லிடுறாங்க. முத்து பயங்கர டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்காரு. அண்ணாமலை பாட்டி 2 பேர் வர்றாங்க. டே ஒன்னும் ஆகாதுடா, மீனாவும் குழந்தையும் நல்லபடியா வருவாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. டே எதுக்குடா பயப்படுற, டாக்டர் இருக்காங்க, எல்லாம் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிருது. என்ன டாக்டர் ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்னு டென்ஷன்ல இருக்கும்போது டாக்டர் அப்பதான் வெளியே வர்றாங்க. உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்றாங்க. அவ்வளவு சந்தோஷம் ஆயிருது முத்துவுக்கு. அப்பா பொன் குழந்தை பிறந்திருக்காமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதை எங்க கேக்குறீங்க அப்படின்னு, இன்னும் டாக்டர் அப்படின்னு பதட்டமா கேக்குறாரு முத்து. நாங்க ஆபரேஷன் பண்ணலான்னு கூட்டிட்டு போனோங்க, ஆனா அதுக்குள்ள சுகப்பிரசவம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதை கேட்டோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க குலதெய்வம் காப்பாத்திருச்சு, நான் தான் சொன்னேன்லடா நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு, பாரு சுகப்பிரசவம் ஆயிடுச்சு, மீனா எப்படிங்க இருக்காங்க அப்படின்னு பாட்டியும் கேக்குறாங்க. ஆரோக்கியமா நல்லபடியா இருக்காங்க மீனாவும். கொஞ்ச நேரத்துல குழந்தைய வந்து காமிப்பாங்க, பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. டாக்டரும் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா அண்ணாமலை டப்புன்னு தூக்கி சுத்த ஆரம்பிச்சாரு. டே 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 எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துறா, இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்றாரு. பாட்டி சொல்றாங்க, டே முதல்ல அவங்க அப்பாவை இறக்கி விடுறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து அவங்க அப்பாவை கீழே இறக்கி விட்டுறாங்க. விஜயா கிட்ட போய் அண்ணாமலை சொல்றாரு, உனக்கு பேத்தி பிறந்திருக்கு விஜயா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா விஜயோட முகத்துல ஒரு சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. அத அண்ணாமலை உணர்றாரு. ஒருவேளை பேத்தி பிறந்திருக்க சந்தோஷமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல குழந்தை தூக்கிட்டு வர்றாங்க நர்ஸ். பாட்டி நீ தான் கையில வாங்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமாமா நீங்க முதல்ல கையில வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு, எங்க குடும்பத்தோட வாரிசு எங்க மகாலட்சுமி இவதான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. நீ பேசாம மகாலட்சுமின்னு பேரு வச்சிருடா அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி இல்ல பாட்டி வேற ஒரு பேரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு முத்துவும். விஜய பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய அப்படி இவங்க யாருக்கும் தெரியாம அப்படி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பாத்துறாங்க. விஜயா கிட்ட கொண்டு போய் முத்து அந்த குழந்தைய காமிக்கிறாரு. அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி விஜயா அப்படி குழந்தைய அப்படி பாக்குறாங்க. என்ன விஜயா பாக்குற, அப்படியே ஒன்ன உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறதுல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. விஜயா ஒண்ணுமே பேசல, அப்படியே தலையை குமிஞ்சுக்கிறாங்க. அப்படியே விஜயா மாதிரியே இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி ஆமாமா விஜயா மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காரு. விஜயா கண்ணுல அப்படி ஓரமா கண்ணீர் வருது. அத நோட் பண்றாரு முத்து. ஓ நம்ம இருக்கோம் தான் நம்ம பாப்பாவை தூக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்க அம்மா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீனாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. மீனாவும் மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பாக்குறாங்க. குழந்தைய கொண்டு வந்து குடுக்குறாங்க. மீனா அவ்வளவு சந்தோஷமா அந்த குழந்தைய வாங்கி பாக்குறாங்க. இதுக்கடையில காலையில ஆகுது, எல்லாம் சாப்பிட போயிடுறாங்க. குழந்தைய போய் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க விஜயா. யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. மீனா தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தை தொட்டில இருக்கு. அப்படியே போய் பாக்குறாங்க. அந்த குழந்தையோட அப்படி கைய புடிச்சிட்டு பாக்குறாங்க. நீ என்னோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைய பார்த்து. ஏன்னா முத்துவோட குழந்தை பிறந்தது விஜயாவோட அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்திருக்கு. அதனால அவங்க அம்மாவே வந்து பிறந்துட்டாங்கன்னு விஜயாக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனாலதான் அந்த குழந்தைய பார்த்த உடனே கண்ணுல கண்ணீர் வந்திருக்கு.
அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே கைய புடிச்சிட்டு சொல்றாங்க, அம்மா நீயே வந்து பிறந்துட்டியா? எல்லாரும் என்ன மாதிரி இருக்கிற, நீயே என்ன மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா நீ என்ன மாதிரி இல்ல, என் அம்மா மாதிரியே இருக்க, நீ தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அப்படியே அந்த குழந்தைக்கு கையில முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்களா? ஒருத்தரும் இல்ல. இதை தெரிஞ்ச முத்து பாத்தீங்கன்னா வேக வேகமா வர்றாரு. அடடா, மீனாவும் குழந்தை தனியா இருப்பாங்களேன்னு வேகமா வந்தா அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு முத்து. அப்படியே பாத்தீங்கன்னா பேக் அடிச்சிடுறாரு. அந்த ரூமுக்கு வெளியே வந்துட்டு அப்படியே தேம்பி தேம்பி முத்து அப்படியே அழுகுறாரு. ஆனந்த கண்ணீர் வருது முத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விஜயா ரூம்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி தெரியுது. அதனால ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு முத்து. விஜயா வந்து அந்த சேர்ல வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷம் முத்துக்கு. அண்ணாமலை வர்றாரு. டே இங்க என்னடா நின்றுட்டு இருக்காங்க? அப்பா இங்க வா வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் என்னோட குழந்தைய அம்மா கொஞ்சிடாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர சந்தோஷமாயிருது. என்னடா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த குழந்தையோட கையை பிடிச்சிட்டு கையில எல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்கப்பா அம்மா அப்படின்னு. டே நான் சொன்னல மாறிடுவான்னு அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்ப்பா, என்னத்தான் அம்மா பாசம் காட்டி வளர்த்தல, என் குழந்தையனாச்சு பாசம் காட்டி வளர்த்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. டே எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா, கவலைப்படாத அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கப்புறம் நாட்கள் ஓடுது. வீட்டுக்கு மீனாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. குழந்தைய மீனாவை தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காரு முத்து. அண்ணாமலை சொல்றாரு, சரி குழந்தைக்கு பேரு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பாட்டியும் இருக்காங்க. ஸ்ருதி சொல்றாங்க மாடர்னான பேரு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க இல்ல லக்ஷ்மி தான் வைக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, எல்லாரும் நமக்கு பிடிச்ச பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்து என்ன பண்றது, அவங்க அப்பா அம்மா என்ன இஷ்டப்படுறாங்களோ அந்த பேர் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. சவாரி போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்க முத்துவை கூப்பிடுறாரு அண்ணாமலை. அப்பா சொல்லுப்பா, குழந்தைக்கு என்னடா பேர் வைக்கலான்னு யோசனை பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ மீனா கிட்டையும் கேளு, மீனாக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பேர் பிடிச்சிருக்குன்னு பாத்துட்டு ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா மீனா கிட்ட ஏற்கனவே என்ன பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், மீனாக்கும் அதுல சம்மதம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. எப்படா? அப்பா அதுதான் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ பொம்பளை போலதான் பறக்கணும் சாமி சொல்லுச்சுல்ல, அதனால அப்பவே ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லவும் முத்து, பழைய காலத்து பேரெல்லாம் செலக்ட் பண்ணிடாதீங்க முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. பலகுரல நான் பேரு செலக்ட் பண்ணிருக்கேன், நீ பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்க. என்ன பேரு சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அது பேரு வைக்கிறப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பேரு வைக்கிற நாளும் வருது. கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பேரு வைக்க கூட்டிட்டு போறாங்க. மீனா குழந்தை எல்லாத்தையுமே வீட்டுல இருக்க எல்லாருமே வர்றாங்க. அருணும் செம்ம காண்டில் தான் வந்திருக்காங்க. இந்த ரோஹிணியும் மனோஜ் ரெண்டு பேரும் நக்கலாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரவி கிட்ட சொல்றாங்க, இவன் என்ன பேரு வைப்பான் தெரியுமா, சுப்பம்மா குப்பம்மா தான் பேரு வைப்பான் பாரு, இவன் படிக்காதவன் அப்படிதான் பேரு வைப்பான் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, சரி நீ என்னடா பேரு வைப்ப? நானா மாடனா சூப்பரா பேரு வைப்பேன் என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சரி சரி நீ உனக்கு பிடிச்ச பேரை உன் குழந்தைக்கு வை, அவன் அவனுக்கு பிடிச்ச பேரை முத்து குழந்தைக்கு வைக்கட்டும், நீ இடையில பூந்துட்டு இந்த நக்கல் பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு ரவி சொல்றாரு. அதுக்கப்புறம் பேரு வைக்கிறக்க எல்லாரும் வர்றாங்க. குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் பேரு வைக்க சொல்றாங்க. அப்பா எனக்கு ஒரு ஆசைப்பா அப்படிங்கிறாரு முத்து. என்னடா? நான் பேரு வைக்க போறேன், அந்த பேரை அம்மா தான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா முத்து இப்படி யோசனை பண்றாரு? யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய வந்து கொஞ்சிட்டு கண் கலங்கி வந்தாங்கல்ல விஜயா, அதனால குழந்தைக்கு அம்மாவே பேரு வைக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு முத்து. சரிடா உங்க அம்மாவே பேரை வைக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஏ விஜயா, அதான் அவன் சொல்றான்ல வந்து குழந்தைக்கு பேரு வை அப்படிங்க, நான்லாம் ஒண்ணும் வரல அப்படின்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயாவும். அதான் நம்ம பையன் கூப்பிடுறான்ல வா விஜயா அப்படிங்க, இப்படிலாம் சொன்னா வேலைக்கு ஆகாதுடா நம்மள. ஏ விஜயா வந்து வைக்கிறியா, இப்ப என்ன பேரு அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வேண்டா வெறுப்பா வர்றாங்க. ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க குழந்தைக்கு பேரு வைக்கிறது. ஏன்னா அவங்க அம்மாவே வந்து குழந்தைய பிறந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா விஜயா, அதனால அந்த பேரு வைக்கல ரொம்ப சந்தோஷம் தான் விஜயாக்கு. சரி என்ன பேருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா காதுல வந்து முத்து சொல்றாரு அந்த பேரை கேட்டோடனே அப்படியே பயங்கர ஷாக் ஆகுறாரு விஜயா. ஷாக்காவும் இருக்கிறாங்க, கண்ணுல பொல 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 பொலன்னு கண்ணீர் வருது விஜயாக்கு. என்னாச்சு விஜயா அப்படின்னு பாட்டி ஓடி வர்றாங்க. எல்லாருமே என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அண்ணாமலை சொல்ற, என்ன ஏன் கண்ணீர் விட்டுட்டு இருக்க அப்படிங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு கண்ணை தொடக்கிறாங்க. அப்பா அம்மா நல்ல நேரம் வந்துருச்சு, பேரை இப்ப சொல்லுங்க புள்ள காதல அப்படின்னு சொல்றாங்க. காதல போய் பேரை சொல்றாங்க விஜய ரக்ஷிதா மகாலட்சுமி அப்படின்னு 3 தடவை அந்த பேரை சொல்றாங்க. அந்த குழந்தையோட காதல பேரை சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா நம்ம விஜயாவோட விரல அப்படி இறுக்கமா புடிச்சுக்குது. அதை பார்த்தோன்னே விஜயாக்கு ஆனந்த கண்ணீர் வருது. அவ்வளவு சந்தோஷம் விஜயாக்கு. அந்த குழந்தைய அப்படி தூக்கி வச்சு கணத்துல முத்தம் கொடுக்கறாங்க, நெத்தியில முத்தம் கொடுக்கறாங்க, மறுபடியும் கணத்துல முத்தம் கொடுக்கறாங்க. இத பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே புல்லரிச்சு போயிருது. என்னடா ஆச்சு, இங்க என்ன நடந்துட்டு
நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் அப்படியே அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை கிட்டையும் பாட்டி கிட்டையும் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அத்தை, இந்த குழந்தை என்னைக்கு பிறந்தது தெரியுமா? என் அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்தது, என் அம்மாவே வந்து பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு பேரு வைப்பான்னு நினைச்சேன். ஆனா என் பேரையும் அப்புறம் மாடனா ஒரு பேரையும் லக்ஷ்மின்னு நீங்க பேரு வைக்க சொன்னீங்கன்னு வச்சான். ஆனா இதுல என் அம்மா பேரும் அடங்கியிருக்கத்த அப்படின்னு சொல்லவும், என்ன விஜய சொல்ற? ஆமாத்த, என் அம்மா பேரு ராஜலட்சுமி தானே, அதுல லக்ஷ்மின்னு வந்திருக்குதுல அந்த பேரையும் வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லவும், அப்ப முத்து சொல்றாரு, பாட்டி நான் லக்ஷ்மின்னு இந்த பேரை கூட சேர்த்துறதுக்கு காரணம் நீங்க சொன்னதுக்காக மட்டும் இல்ல, என் அம்மாவோட அம்மா பேரையும் வைக்கணுங்கிறதுக்காக தான் லக்ஷ்மியும் சேர்த்தன பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமாயிருது விஜயாக்கு. அப்படி கீழே குமிஞ்சுக்கிட்டே ரொம்ப நன்றிடா அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்றாங்க. முத்துக்கு பயங்கர ஆனந்த கண்ணீர் வருது. அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு முத்து. இந்த குழந்தைய நான் யாருகிட்டையும் கொடுக்க மாட்டேன், நான் தான் வளர்த்துவேன் அப்படின்னு விஜயா சொன்னோன்னேவே மீனாக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ணாமலை சொல்றாரு, இதைத்தான் விஜயா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இறுக்கமா விஜயா கைய பிடிச்சது விடவே இல்ல. எல்லாருமே பாருங்க, என் கை விரல எங்க அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க, இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்டி முத்து கிட்ட நீங்க கொஞ்சம் கூட அன்பா நடந்துகிட்டதும் கூட இல்ல, ஆனா முத்து பாருங்க உங்க பேரை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜயா சொல்றாங்க, என் பேரை அவன் சேர்த்து தான் வைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என் அம்மா பேரையும் சேர்த்து வச்சிருக்கான் பாரு, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து ஒரு கண் கலங்கி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க விஜயா. முத்துவும் அப்படியே அவங்க அம்மாவை கண் கலங்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிருது மீனாக்கு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க குழந்தையையும் மீனாவையும். ஆனா மீனாவெல்லாம் எப்பயும் போலதான் கண்டுக்க மாட்டாங்க நம்ம விஜயா. ஆனா அந்த குழந்தைய தாங்குன்னு தாங்குறாங்க. அந்த குழந்தைய நைட்டு பூரா முழிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறது, அந்த குழந்தைய குளிக்க வைக்கிறது, பவுடர் போடுறது, ட்ரெஸ் மாட்டுறது முதல் கொண்டு அத்தனை வேலையும் விஜயா தான் செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்தா பார்வதி சொல்றாங்க, விஜயா நீ இப்படி மாறவே நினைக்கவே இல்ல விஜயா, இது ஏன் பேத்திடி, ஏன் அம்மா, நான் செய்யாம வேற யாரு செய்வா அப்படின்னு சொன்னோன்னே மீனாவும் முத்துவும் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலைக்கோ பயங்கர சந்தோஷம். இதெல்லாம் பார்த்தா மனோஜ் சொல்ற, அம்மா நீ ஓவரா தான் அவனோட குழந்தைய தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கம்மா, எல்லா பாசத்தையும் இந்த குழந்தைக்கே காமிச்சிடாத, கொஞ்சம் மிச்சவை என் குழந்தைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டே மனோஜ், எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி இவதான் எனக்கு பேத்தி, என் அம்மாவும் இவதான், இவகிட்ட இருக்கிற பாசம் வேற எந்த குழந்தைகிட்ட இருக்காது, இனி எத்தனை எனக்கு பேரன் பேத்தி பிறந்தாலும் சரி இவளுக்கு தான் என்னோட முழு பாசமும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு முத்துக்கு. ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. பரவாயில்லடா, திட்டுனாலும் திட்டுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவையும் குழந்தையும் கட்டி பிடிச்சுக்கிறாரு முத்து. நம்ம பையனுக்கு கொடுக்காத பாசத்தை பூரா நம்ம பேத்திக்கு கொடுத்துட்டு இருக்கா, இதே சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முத்து கட்டி பிடிச்சிருக்காங்களா, அப்படியே முத்துவோட தலைய தடவி கொடுக்கறாங்க விஜயா. இத பார்த்தோன்னே மா என்னம்மா இப்படி மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் கொஞ்சம் பேசாம அமைதியா இரு மனோஜ், ரோகிணி காண்டா இருக்கு ரோகிணி அப்படின்னு. எனக்கும் தான் காண்டா இருக்குது, என்ன பண்ண சொல்ற, முதல் நம்ம குழந்தைய பெற்றிருந்தா நம்மளும் இப்படி பண்ணிருப்பாங்க, என்ன வெறுத்துக்கிட்டு இருந்த ஆன்டியோட மனசும் மாறி இருக்கும், இப்ப பாருங்க அப்படியே உல்டாவா மாறிடுச்சு அப்படின்னு ரோகிணி பிடிச்சு மனோஜ திட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்துவோட தலைய தடவி கொடுத்தாங்கல்ல விஜயா, அத பார்த்துட்டு முத்துக்கு அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு முத்துவும். ஏன்னா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க, அம்மாவும் என் மேல பாசம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டியும் அங்கதான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டிக்கும் செம்ம சந்தோஷம், விஜயா எப்படியோ முத்துவை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.